நீட் எக்ஸாம் ஒழிக்கப்படும், முதல் கையெழுத்தே நீட் எக்ஸாம் தான் ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா அந்த நீட் எக்ஸாமை கொண்டு வந்ததே இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர், அவர் பேர் என்ன, காந்தி செல்வன் அப்படிங்கிறவர் தான். அவர் அந்த நீட் தேர்வை கொண்டு வந்தவர் என்பது அவமானத்தை தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயமா நான் பதிய வைக்கிறேன். கொண்டு வந்ததே இவங்க தான். அப்ப எப்படி நீட் எக்ஸாம் நீங்க ஒழிப்பீங்க? வந்தவுடனே எப்படி முதல் கையெழுத்துல நீட்டை ஒழிப்பீங்க? அப்ப இதெல்லாம் ஏமாற்று வேலையா இல்லையா? அப்ப ஏன் மக்களை ஏமாற்றுறீங்க, பொய் சொல்றீங்க? இன்னைக்கு இந்தியா முழுக்க நீட் தேர்வு எல்லா மாநிலத்திலும் இருக்கு, எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு மட்டும்தான் அதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயம் நான் சொல்றேன், இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், நீட் எக்ஸாம் ஒழிக்க முடியாது. யாரு நினைச்சாலும் அதை நீக்க முடியாது, இதுதான் உண்மை. இவங்க வெறும் அரசியல் பண்ணும், இதை வச்சு ஓட்டு வங்கியை வாங்கணும்னு சொல்லி ஏமாத்தி பொய் வாக்குறுதியை சொல்றாங்க. இதுல எந்த உண்மையும் இல்லை என்பதை மாணவர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு மாணவர்களை நல்லா படிக்க வைங்க. இன்னைக்கு படிக்க வச்சு அவங்களை கொண்டு வந்தா இந்தியாவிலேயே புத்திசாலியான மாணவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் தான் நம்பர் 1 இடத்துக்கு வருவாங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா அவங்களை சிந்திக்க விடுறது இல்ல, அவங்கள யோசிக்க வைக்கிறது இல்ல, குழப்பறது. எதுக்கு நீட்டுக்கு படிக்கிறீங்க, அதான் வரப்போது இல்லை, இப்படியே குழப்பி அவங்கள இன்னைக்கு ஒழுங்கா படிக்க கூட முடியாத ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் நீங்க குழப்பத்தைக்கு கொண்டு வராங்க. யாரும் அதை நம்பாதீங்க. நிச்சயமாக பொய் சொல்கின்ற ஆட்சியாளர்கள் இங்க அதிகமாக இருக்கிறாங்க என்பதை மன வேதனையோட நான் சொல்றேன்.